வெல்கம் பேக் டு ஆஷ் ஆஃப் தமிழ் மூடி எஜுகேஷன் நியூஸ் குரூப். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா பிஏ லேட்டரி கவுன்சிலிங்கான நிறைய டவுட் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் அதில் வந்து குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மேஜராக என்ன கேள்வி வந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாகின் பட் வந்து எங்களுக்கு வெப்சைட்டில் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்க. முக்கியமாக வந்து இப்போ கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஜெனரல் கேட்டில் இருக்கக்கூடிய பேஸ் ஒன் நபர்களுக்குலாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு. நேற்று வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எல்லாத்துக்கும் வந்துச்சு. ஸோ அதில் வந்து சில நபர்கள்லாம் வந்து உங்களுக்கான காலேஜ்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து மறுபடியும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து அதையும் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே வந்திருக்கோம் லாகின் பட்டனை விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து கொடுத்து நீங்கள் உள்ளார போனீங்கன்னா ஸோ அங்கே வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இதனால் எனக்கு வந்து எதாவது இஷ்யூவா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. ஸோ இதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நாளைக்கு வந்து உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் வந்து தெரியறதுக்காக எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ லாகின் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை. நாளைக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான பதில்கள்லாம் வந்து நாளைக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து. ஸோ இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து வைப்பாங்களா. ஸோ முக்கியமாக இதில் யார் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரியர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அரியர் ஆப்ஷன் கொடுத்துட்டு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்களா கவுன்சிலிங்காக. ஸோ அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து இன்னொருத்தர் ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிசல்ட்டே வந்து வராத இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னாக்கா இப்போ வந்து எல்லாரும் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க 300 ரூபா கட்டி. ஸோ அது வந்து உங்களுக்கான பதில்களை அந்த 300 ரூபாய்க்கு அவங்க பதில் அளிச்சு தான் ஆகணும். ஸோ இதனால வந்து உங்களான ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு வந்து அரியர் எக்ஸாம்லாம் வந்து வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து இந்த டிப்ளமோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் அரியர் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த அரியர் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ அது வந்து வரக்கூடிய நவம்பர் 20 தான் வந்து அதோட வழக்கே வந்து வரப்போகுது கோர்ட்டில். ஸோ அப்போ வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அரியர் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து ஏசிலேருந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக சொல்லாதனால தான் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் மேலே தப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதை டக்குனு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து முடிக்கணும். ஸோ அவங்க தான் வந்து எதுவுமே சொல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. மாணவர்கள் மத்தியிலே வந்து நிறைய கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னைக்கு அஃபிஷியலாக வந்து அரியர் எக்ஸாம் வைக்கிறோமோ இல்லை வைக்கலையோ அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டால் மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்து இப்போ நவம்பர் 20 வந்து பதில் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படியே பொறுத்து வந்து நம்மளோட வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேஜராக வந்து நிறைய பேர் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனரல் கேட்டகரி பேஸ் 1ல இருக்கிறவங்களாம் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. அடுத்து பேஸ் 2ல இருக்கிறவங்க ஜெனரல் கேட்டகரியில் பேஸ் 2 இருக்கிறவங்க வந்து நவம்பர் 2லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அவங்களுக்கு கவுன்சிலிங். ஸோ இந்த நவம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்குமா பேஸ் 2ல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஏன்னா வந்து பேஸ் 1லேயே வந்து எல்லாருமே வந்து எடுத்திருப்பாங்க காலேஜில் வந்து. ஸோ அதனால் வந்து பேஸ் 2ல கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் வந்து இருக்கலாம் மிச்சமாகி எதனா ஒரு சீட்டு 2 சீட்டு இருக்கலாம் கவர்மெண்ட் காலேஜில். ஸோ அது வந்து உங்களோட லக்கு தான் வந்து. ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து வேக்கண்ட் பார்க்குறது, அதாவது காலேஜில் இருக்கக்கூடிய சீட் வந்து எப்படி வேக்கண்ட் பார்க்குறது அப்படின்னு வந்து பேஸ் 2ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய டவுட்டாக இருக்கும். பேஸ் 1ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் எப்படி வந்து வேக்கண்ட் பார்க்கணும் அவங்களுக்கு. ஸோ பட் இன்னும் பேஸ் 2ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கவுன்சிலிங் வரதுனால வந்து அதை கேட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கான லிங்க் வந்து விடுவாங்க. அதாவது நவம்பர் 2 தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பேஸ் 2ல இருக்கவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அந்த லிங்க்ல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஸோ ஒவ்வொரு காலேஜாக உங்களுக்கு எவ்வளோ சீட்லாம் ஒதுக்கியிருக்காங்க, இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்களா, ட்ரிபிள் எவ்வளோ சீட்டு, மெக்கானிக்கல் எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து அதிலே காமிக்கும். நீங்கள் எதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து வேணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து விடல, வெப்சைட்டில் விட்டால் தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து அவங்க அப்டேட் பண்ணலை. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஓவரால் காமனாக வந்து எல்லாரும் வந்து ஒரே நாள் வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுனால வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அது வச்சு ஒன்றும் ப்ரோஜனம் கிடையாது. ஸோ இப்போ எல்லாம் வந்து சிஸ்டம்லாம் மாறிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் வச்சு கணக்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க வந்து விடலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இதுதான் காரணம் வந்து. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் யாரும் கேட்காதீங்க. அது வந்து விடலை வெப்சைட்லேயே வந்து. ஸோ அவங்க அப்டேட்டும் பண்ணலை சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அவ்வளோ வந்து ஜெனரல் கேட்டகரி பேஸ் 2ல இருக்கிறவங்க டவுட் கேட்டாங்க. ஸோ அது வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதுலேருந்து வேற ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட் வந்து பதிவு செய்யுங்க. அப்படியே கீழே உடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் வந்து மறக்காத பிரஸ் பண்ணுங்க. நானும் உங்கள் ஆஷ் ஆஃப் கார்த்தி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.